கூட காரைக்கால் பகுதியில் இருக்கிற சங்கத்தின் சார்பாகவும் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாகவும் இன்று கொள்கை விளக்க கூட்டமாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கூட்டத்திலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்று, கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளிலே நாம் அவருக்கு பிரயோஜனமாக இதை நாம் பயன்படுத்தும்படியாகவும், தேசம் பாழாய் கிடக்கிறது, நாம் சும்மா இருந்தோம் என்று சொன்னால் குற்றம் நம்மை சுமரும் என்ற ஒரு வலிய கருத்தை வலியுறுத்தும்படியாக இந்த நாளிலே மிகவும் நம்முடைய தலையான பிரச்சனை என்ன என்பதை பார்க்கும்போது, இந்த தேசத்திலே சிறுபான்மை மக்கள், கிறிஸ்தவ மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவ மக்களுக்கு தங்களுடைய மதக்கடமை செய்ய விடாதபடிக்கு ஆள்கிற அரசுகள் அவர்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது. மத்தியில் ஆள்கிற மதவாத பிஜேபி அரசு சிறுபான்மை கிறிஸ்தவர்களை அச்சுறுத்தி, கிறிஸ்தவர்களை பயமுறுத்தி, அவர்களுடைய காரியங்களையும் மதக்கடைமையும் செய்ய விடாதபடிக்கு அநேக இடங்களிலே திருச்சபைகள் இடிக்கப்படுகிறது, போதகர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். அநேக இடங்களிலே ஆராதனை கூடங்கள் எல்லாம் தரைமட்டமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அரசு இதையெல்லாம் கவனிக்காதபடிக்கு ஒரு மெத்தத்தனமாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொன்ன பாதுகாப்பை வழங்காதபடிக்கு இந்த மாநில மத்திய அரசுகள் எல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எதிராக செயல்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நமக்கு ஒரு அரசியல் அதிகாரம் தேவை. கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றுதான் அவர்களை இந்த தேசத்திலே விடுதலையோடு சுதந்திரத்தோடு தங்கள் மதக்கடமையை செய்ய விடும். நமக்கு அரசியலிலே ஒரு அதிகாரம் இல்லாவிட்டால் எதிர்வருகிற நாட்களிலே இந்த தேசத்திலே நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பின்னால் வருகிற சந்ததிகள் இந்த தேசத்திலே விடுதலையோடு இந்த தேவனை ஆராதிக்க முடியாது என்ற சூழ்நிலைகளை நாம் இப்பொழுதே உணர்ந்து கொள்கிற காரணத்தினாலே, இப்பொழுதிருந்து நாம் அதற்கான காரியத்தை செய்யாவிட்டால் எதிர்வரும் காலத்திலே நம்முடைய பிள்ளைகளை நாம் இந்த தேசத்திலே கிறிஸ்தவர்களாக வளர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும் என்பதனாலே, நாம் விடுதலையோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த அரசியல் அதிகாரம் ஒன்றுதான் நமக்கு தீர்வு என்ற சூழ்நிலையிலே சிறுபான்மை மக்கள் நல கட்சி என்ற ஒரு கட்சி தேசிய கட்சியாக பதிவு செய்து இந்தியா முழுவதும் வருகிற எல்லா தேர்தல்களிலும் கிறிஸ்தவர்கள் சட்டசபையையும் பாராளுமன்றத்திலையும் சென்று நின்று அல்லேலூயா, ஆண்டவரே இந்த தேசத்தை எங்களுக்கு தா என்று கேட்கிற போது இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாற ஆரம்பிக்கும் என்ற வலுவான ஒரு சித்தத்தினால், இந்த வலுவான ஒரு காரியத்தை ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினாலே தேசத்துக்காக நாம் ஜெபித்தது போதும், இதற்கு மேல் தேசத்துக்காக எழுந்து காரியங்களை செய்ய வேண்டும் என்ற சூழ்நிலையிலே உங்களை எல்லாம் இந்த நாளிலே சிறுபான்மை மக்கள் நல கட்சியிலே ஒரு உறுப்பினராக நீங்கள் மாறி அதனுடைய காரியங்களை நீங்கள் முன்னெடுத்து சென்று இந்த கூட்டத்திலே வராத பலருக்கு போய் இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் சொல்லி, நம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்திலே ஒரு வாழ்வுரிமை பெற்று விடுதலையோடு நாம் ஆராதிக்க நமக்கு தேவன் தந்த இந்த நாட்டை, இந்த தேசத்தை நம் சுதந்திரித்து கொள்ள நாம் அரசியலிலே ஈடுபட வேண்டும் என்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைத்து கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் முதலிலே அதை உள்வாங்கிக் கொண்டு, இன்று கிறிஸ்துவில் இருக்கிற பெரிய பிரச்சனை அரசியலிலே ஈடுபடுவது சரியா தவறா என்று சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலை இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த குழப்பத்தை உங்களுக்கு மாற்ற வேண்டும் என்ற அந்த காரணத்தினாலே நான் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக ஏன் கிறிஸ்தவர்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு மத்தியிலே பேச விரும்புகிறேன். அல்லேலூயா, கர்த்தர் உதவி செய்வாராக. ஏன் கிறிஸ்தவர்கள் அரசியலிலே ஈடுபட வேண்டும்? மிக முக்கியமான கேள்வி. நாம் இந்த தேசத்திலே சுதந்திரம் அடைந்து 72 ஆண்டுகள் ஆகிவிட்டது என்று கொண்டாடினோம், சுதந்திரம் பெற்றோம். ஆனால் ஒரு கவிஞன் எழுதினான், இரவிலே சுதந்திரம் பெற்றோம், இன்னும் நமக்கு விடியவே இல்லை என்று சொல்லி. சுதந்திரம் இரவிலே பெற்றோம். இன்னொருவன் சொன்னான், நாம் சுதந்திரத்தை அடித்து வாங்கியிருந்தாலும் பரவாயில்லை, தைரியமாய் நின்று கேட்டிருப்போம், அழுது வாங்கினதாலே நம்மை எல்லாம் அழுக வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுகிறான். அழுது சுதந்திரம் வாங்கினதாலே நம்மெல்லாம் அழுது கொண்டிருக்கிறோம். அடித்து வாங்கி இருந்தால் நெஞ்சை நிமிர்த்து பார்த்து காட்டியிருக்கலாம்.
ஏன் இந்த சூழ்நிலை வந்தது என்று முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, ஆங்கிலேயர் யார்? கிறிஸ்தவ மிஷனரிகள் யார்? ஆங்கிலேயர் யார்? நமக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் யார்? நாம் ஏன் இந்த தேசத்திலே அடிமைப்பட்டு போனோம் என்பதையெல்லாம் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். ஆங்கிலேயன் 1600 தெளிவாக கிழக்கிந்திய கம்பெனி என்ற ஒன்று ஆரம்பிக்கும் போதே அவன் வியாபார நோக்கோடு வந்தான் என்று தான் நாம் சிறு வயதிலிருந்து நாம் படித்திருக்கிறோம். நமக்கு தெளிவாக தெரியும், அது எந்த மாற்றமும் இல்லை. அவன் இங்கு வியாபாரம் செய்ய வந்தவன் தான். அவனை அரசால வைத்தது யார் என்றால் நமக்குள்ளா இருக்கிற ஆட்களே தான் தவிர அவன் அரசியல் செய்ய வேண்டும் என்று இந்தியாவுக்குள்ள வரவில்லை. ஆனால் வந்தவன் நம்மை அடிமைப்படுத்தினான். அந்த அடிமை இன்னும் நமக்குள்ளே ஓயவில்லை. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீளவில்லை. எப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் கடிதங்கள் இன்னும் எழுதும்போது எழுதுவார்கள் டியர் சார் அப்படின்னு எழுதுவார்கள். இந்த சார் என்ற வார்த்தைக்கு எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியும்னு தெரியல எனக்கு. இங்கே ஒருவேளை சிலருக்கு தெரிந்திருக்கலாம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எந்த அமெரிக்கனும் சார் போட்டு எழுத மாட்டான். ஹலோ, ஹவ் ஆர் யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எழுதுவான். ஆனால் இந்தியர்கள் தான் இன்னும் நாம் டியர் சார் என்று எழுதுகிறோம். அந்த சாருக்கு SIRக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? ஸ்டில் ரிமைன் ஸ்லேவ். நான் அடிமை என்பதை இன்னும் உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். மதிப்புக்குரிய ஐயா, நான் அடிமை என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். இன்னும் நம்ம வந்து அடிமைத்தனத்திலிருந்து மீளவில்லை. ஹலோ என்று சொல்லி எழுதுகிற தைரியம் நமக்கு இல்லை. அடிமைத்தனத்திலிருந்து நாம் மீண்டு வேண்டும். அடிப்படையாக நாம் அநேக விஷயங்களை தெரிந்து கொள்வதில்லை. அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? இந்த தேசத்திலே 2 காரியங்கள். பிரிட்டிஷ் வந்தது நல்லது என்று பேச சொன்னால் என்னால் 2 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் அவன் வந்தது நல்லது என்று என்னால் பேச முடியுங்க. ஏன்னா அவன்லாம் வரலன்னா நீங்களும் நானும் இந்த நிலையிலே நான் நின்று கொண்டு பேசியிருக்க முடியாது. இந்த நாட்டிலே எப்படி இருந்தது இந்த நாடு? படிப்பறிவை கற்பதற்கு இவர்கள் சொன்னபடி அந்த பிராமணர்கள் என்ற ஒருவனை தவிர படிக்க எவனுக்குமே அதிகாரம் இல்லை என்று சொன்னான். 1813 அந்த இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இந்த நாட்டில் இருக்கிறது. பிராமணனை தவிர ஒருவனும் படிக்கக்கூடாது என்ற சட்டத்தை மெக்கலே என்ற ஒரு மனிதன் அடித்து உடைத்தான். அவன் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியிலே இருந்தாலும் கூட அவன் பிரிட்டிஷ் அரசின் நேரடி கவர்னராக இருந்ததினாலே இதற்கு மேல் இந்த தேசத்திலே மக்கள் படிக்க வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் சரிநிகர் சமானம் என்று எழுதினோமே, அதற்கு அர்த்தம் வேண்டும் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு கல்வி அறிவை காட்ட வேண்டும் என்று சொல்லி முதலாவது ஆங்கிலேயன் வந்து கல்வி என்ற ஒன்றை அனைவரும் படிக்கலாம், பெரும்பாலும் சூத்திரர்கள் படிக்கலாம் என்ற ஒரு சட்டத்தை அவன் அங்கு நிறைவேற்றின காரணத்தினாலே தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படி படித்து விட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அங்கு ஆங்கிலேயன் வராவிட்டால் இன்னும் குருகுல கல்விதான். இன்னும் போய் யாராவது ஒரு ஐயர் வீட்டில் உட்காந்து ஐயருங்க தான் மந்திரம் ஓதுறவனுக்கு கீழே தான் உட்காந்து இருக்கணும். சூத்திரன் படிக்கிறதுக்கு இந்தியாவில் வாய்ப்பே இல்லை. நான் தெளிவாக இன்னும் அநேக காரியங்களை குறித்து பேசலாம், எனக்கு நேரம் இல்லை. அவன் தான் வந்து ஒவ்வொரு சட்டமாய் போட்டு கொண்டு இருக்கிறான். மதியானத்துக்கு மேலே இப்போ கத்திரி சித்தமானால் பாஸ்ட் அதை தெளிவாக பேச சொல்லியிருக்கிறேன். எனக்கு நிறைய அதை குறித்து காரியம் இருக்குது. ஆங்கிலேயன் ஒவ்வொரு சட்டமாய் போடுகிறான். என்னென்ன சட்டம் தெரியுமா? முதலாவது மனு தர்மம் என்று அவன் போட்ட சட்டத்தை 1800 அவன் உடைத்து போட்டான். மனு தர்மம் என்ற சட்டத்தை செல்லுபடி ஆகாது இந்த நாட்டிலே என்று உடைத்து போட்டான். அவன் வரலன்னா அந்த சட்டம் இன்னைக்கு இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, சூத்திரர்கள் சேர்ல உட்காரலான்னு ஒரு சட்டம் போட்டான் பாருங்க. சேர்ல உட்காரலாம், அதுக்கு முன்னால சேர்ல உட்காரக்கூடாது, தரையில தான் உட்காரணும் சூத்திரன். அப்படி இருந்த இந்த நாட்டை, அப்படி இருந்த இந்த தேசத்தை அவன் அடிமைப்படுத்தினான் என்று சொன்னாலும் கூட, ஆனால் அவர்கள் மனிதனை மனிதனாக மாற்ற ஆங்கிலேயன் தேவைப்பட்டான். அல்லேலூயா. அவன் இல்லை என்றால் நாம் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து நாம் இன்னும் அந்த ஸ்லேவ் என்று சொல்லுவானே அந்த அடிமையாய்த்தான் இந்த தேசத்தில் இருந்திருப்போம். அவன் தெளிவாக இருந்தான். அவன் வந்து செய்த இந்த நாட்களில் ஒரு கூட ஒரு நூற்றாண்டு ஆண்டான். 16ஆம் நூற்றாண்டு முழுவதிலுமே ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியுடைய அந்த போதகரால் அவனுக்கு இருந்த அந்த ஒரு பாஸ்டால ஒரே ஒருவனுக்கு மட்டும்தான் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஒரு நூற்றாண்டில் 100 வருஷத்தில் அவனுடைய கொள்கை தெளிவாக இருந்தது. இந்த தேசத்தை மதமாற்றம் செய்வதல்ல, கிறிஸ்துவத்தில் இங்கு ஊக்குவிப்பதற்கு அவன் வரவில்லை. அவனுடைய நோக்கம் என்ன? இந்த தேசத்திலே பிஸ்னஸ் செய்வது, வணிகம் செய்வது, அதற்கான வழிமுறையை அவன் செய்தான்.
அவன் திருடினான், கொள்ளையடித்தான், இவங்க எதனா சொல்லிட்டு போட்டோம். அவன் வந்த நோக்கம் அவன் செய்து முடித்தான். ஆனால் அவன் செய்த சாதனை, அவன் ஊட்டிக்கு ஒரு ட்ரெயின் வழி போட்டானே, அதை மாற்றி போட 2வது பாலத்தை அவனுக்கு ஒரு ட்ரெயின் போட்டான் பாருங்க. அந்த மீட்டர் கேஜ்லேருந்து பிராட் கேஜ் ஆக்கிறதுக்கு நமக்கு 70 வருஷம் ஆயிருக்கு. அல்லேலூயா. அதில் இன்னைக்கு மண் சரிஞ்சால் ஒரு வாரம் ட்ரெயின் ஓடாது. அந்த நிலையில தான் நம்முடைய அரசாங்கம் இருக்கிறது. இன்னைக்கு அவ்வளவு வல்லமை பெற்ற ஒரு அரசாங்கத்தை அவன் இந்த தேசத்தில் உருவாக்கினான். அவன் எடுத்த பணத்துக்கு ஈடாக இந்த தேசத்தை வளமாக்கினான். பல காரியத்தை செய்தான். ஆனாலும் கூட அவன் வேறு, மிஷினரிகள் வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மிஷினரிகள் என்பவர்கள் இந்தியாவின் பல மாநில, உலகத்தின் பல நாடுகளிலிருந்து, அயர்லாந்து, அமெரிக்கா, ஜெர்மனி, கனடா போன்ற, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து வந்து இந்தியாவை வளமாக்கியவர்கள். அவர்களை சொல்ல இவங்கெல்லாம் சொல்கிறான், பிஜேபி, RSS, பஜரங்தள் போன்ற கட்சிகள்லாம் சொல்லுது, கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்திலே வந்து ஆங்கிலேயர் கொள்ளையடித்தான், இவரெல்லாம் ஆங்கிலேயர்கள் தான் என்று சொன்னான். ஆனால் இவர்களெல்லாம் ஆங்கிலேயர்கள், இவர்கள் எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒரு நாட்டுக்காரர்கள், ஒவ்வொருவரும் ஒரு தேசத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் அவன் ஒருவனை கூட, அவன் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து 100 வருடங்கள் ஒரு மிஷினரியை கூட இந்தியாவுக்குள்ள உள்ளவன். அப்போ 2 பேர் போராடினார்கள். 40 வருடம் 2 சகோதரர்கள் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாங்க. எதுக்கு போராடினாங்க தெரியுங்களா? ஒரு மிஷினரியாவது இந்தியாவுக்குள்ளே அனுப்பு, லண்டன்லேருந்து யாராவது ஒரு மிஷினரி கண்டிப்பாக இந்தியாவுக்கு போக வேண்டும் என்று சொல்லி 1793 முதல் 1813 வரை 20 ஆண்டுகள் சார்லஸ் கிராண்ட் என்பவரும் வில்ஃபர் ஃபோர்ஸ் என்பவரும் பிரிட்டிஷ் அந்த ராஜ்யத்தின் அந்த அவருடைய பாராளுமன்றத்துக்கு முன்பாக நின்று ஒரு மிஷினரியை இந்தியாவுக்கு அனுப்பு என்று போராடினாலே 20 வருஷங்கள் அவர்கள் போராடினதுக்கு பிறகு அந்த கிழக்கிந்திய கம்பெனி மிஷினரிகள் இந்தியாவுக்குள்ளே வரலாம் என்று ஒரு சட்டத்தை போட்டார். 40 வருஷத்துக்கு 40 வருடம் அவர்கள் அந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை எதிர்த்து அவர்கள் போராடித்தான் அவர்கள் இந்தியாவுக்குள்ளே வர உரிமையை பெற்றார்கள். மிஷினரிகள் அப்படித்தான் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த வரலாறு நமக்கு தெரிந்திருக்கணும். இன்னைக்கு அவன் பேச போறான்னா நாங்கள் எப்படி இந்த தேசத்துக்குள்ளே வந்தோம் என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு போனதால் தான் அநேக விஷயங்கள் நாம் தெரியாத விட்டதால் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து கேட்குறான், நீங்கள் வந்து அந்நிய தேசம், வெளிநாட்டுக்காரன், நீ அமெரிக்காவிலேருந்து வந்தவன், நீங்கள்லாம் உங்கள் நாட்டை விட்டு போயிடணும், 2021 நீங்கள் இந்தியாவை விட்டு போகணும்னு எந்த தைரியத்தில் சொல்கிறான் தெரியுமா? நமக்கு நம்முடைய வரலாறு தெரியாததனால்தான். நமக்கு நம்முடைய வரலாறு தெரிந்திருக்கும் என்று சொன்னால் அவன் நம்மை பார்த்து கேள்வி கேட்க மாட்டான். ஏன் நமக்கு தெரியாது? நிறைய வரலாறு தெரியாது. இன்னைக்கு நான் இவங்க இருக்கிறவங்களை கேட்டேன்னா, குடியரசு தினம் எதற்காக கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்டால் பாதி பேருக்கு தெரியாது. ஏன் குடியரசு தினம்? சுதந்திர தினம்னு ஒன்று இருக்குது. அப்போ குடியரசு தினம்னு என்னத்துக்கு ஒன்று வச்சான்? ஏன் குடியரசு தினம் ஒன்று வந்துச்சு? ஏன் அதை கொண்டாடுறோன்னு கேட்டோம்னா பாதி பேருக்கு நமக்கு தெரியாது. ஏன்? நம்முடைய தேசத்தினுடைய, நம்முடைய காரியத்தினுடைய வரலாறு நம்ம படிக்கலை, தெரிஞ்சிக்கல, ஆர்வம் இல்லை. அந்த ஆர்வம் இல்லாததால், தெரிந்து கொள்ளாததாலே சில காரியங்கள் நான் சொன்ன பாருங்க. இப்போ சார் என்றதுக்கு அர்த்தம் அது மாதிரி சில காரியங்கள் நம்முடைய தேசத்திலே நம்மை வந்து எதிர்த்து நின்றது. ஆதியில் இருந்த அந்த மூட கொள்கைகள் எல்லாம் ஒன்றொன்றாக பிரிட்டிஷ் அழித்து போட்டான். சூத்திரனுக்கு முதலாவது குழந்தை பிறந்தால் அதை கங்கை நதியிலே போட்டு விட்டு கொள்ள வேண்டும். அதற்கு கங்கா தானம் என்ற பெயரிலே ஒரு சட்டம் இருந்தது மனு தர்மத்தில். அத்தனை லட்சம் குழந்தைகளை அவர்கள் கொன்றார்கள் இந்த தேசத்தில். அதையெல்லாம் பார்த்துதான் எத்தனை அதிகாரம் இங்கு கிறிஸ்தவனுக்கு அவன் ஆங்கிலேயன் ஆண்டான் என்று சொன்னால் ஆளவில்லை. முதலாவது இவர்களெல்லாம் வரையறுத்தான். இவர்களெல்லாம் மனிதனாக மாற்றுவதற்கு சரி செய்தான். அவர்கள் சரி செய்து கொடுத்தார்கள். மிஷினரிகள் அதிலே தண்ணீர் ஊற்றி அதிலே மரமாக வளர்த்தவர்கள் மிஷினரிகள். அல்லேலூயா. இந்த தேசத்திலே சமுதாயம் பாழ்பட்டு கிடக்கும்போது, இந்த தேசம் கிறிஸ்தவர்களால் பண்படுத்தப்பட்டு இந்த தேசம் அநீதியினாலே, இந்த தேசம் ஒரு காட்டுமிராண்டியாக இருந்த தேசத்திலே மனிதர்களாக மக்களை மாற்றி கல்வி அறிவு கொடுத்த அந்த மெக்கல்லே கல்வி முறையினாலே மக்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு மெக்கல்லே கிண்டல் பண்ணுறான். அவன் குமஸ்தா வேலைக்கு படிக்க வச்சுட்டான்னு. அட்லீஸ்ட் அவன் குமஸ்தா வேலைக்காவது படிக்க வச்சானே. நீ என்ன வேலைக்கு படிக்க வச்ச தெரியுமா? இவன் என்ன வேலைக்கு படிக்க திட்டமிட்டு இருந்தான் தெரியுமா? நீங்கள் போய் அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாம் காமராஜ் பல கல்லூரிகள் பாடசாலைகளை திறந்தார், காமராஜ் பல பாடசாலைகளை திறந்தார்னு. ஏன் அவர் திறக்கணும்? அப்படி திறக்கணும்னா அப்போ எவனோ ஒருத்தர் மூணுனா தானே அவர் திறந்துருக்கணும்.
யாரா மூடினான்னா, ராஜாஜி என்ற ஒரு மனுஷன் 3000 பள்ளிகளுக்கு மேல் மூடிட்டான். ஏன்? அவன் ஒரு பிராமணன். அவனுக்கு இவன் குழந்தைங்க படிக்கிறது பிடிக்கல, அவன் மூடிக்கிட்டே இருந்தான். காமராஜ் என்ற ஒரு அரசியல்வாதி அதை திறந்து கொண்டே இருந்தார். ஏனென்றால் என் மக்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக. அவன் ஏன் மூடுனா? அவனுக்கு என்ன சொன்னா? குலக்கல்வி படி. குலக்கல்வி என்ன? அப்பா முடிவெட்டினா பையனும் முடிவெட்டணும். அவனுக்கு என்ன வேலை? அவன் சொன்னது அந்த மனு தர்மத்தை தான் இந்த நாட்டிலே நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அதை காமராஜ் என்ற மனிதன் உடைத்தான். மிஷினரிகள் அதை தூக்கி பிடித்தார்கள். அல்லேலூயா. மிஷினரிகள் சொன்னார், மிஷினரி கற்றுக் கொடுத்தான். மிஷினரி 1600 700 800 வருஷத்திலிருந்து பார்த்தீங்கன்னா முதல் கல்வி என்பதை கொண்டு வந்து, சமத்துவத்தை கொண்டு வந்து, இந்த தேசத்திலே பெண்களுக்கென்று தனி பள்ளி, பெண்களுக்கென்று தனியாக அவர்களுக்கு வகுப்பறை, பெண்களுக்கென்று தனியாக தங்குவதற்கு ஹாஸ்டல், இதெல்லாம் யாரா முதல்ல கண்டுபிடிச்சு கொடுத்தது? மிஷினரிகள். மிகப்பெரிய வரலாறு. அதை பேசலாம் தான் வந்த டைம் இல்லை இன்னைக்கு, அதால் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இன்னொரு முறை பேசுவோம். மிஷினரிகள் இந்த தேசத்தில் என்ன செய்தாங்க? ஒரு 2-3 பேரை மட்டும் நான் காட்டி முடிக்கிறேன். ஏனென்றால் நமக்கு நேரம் மிக குறைவு. நாம் அதற்குள்ள நிறைய விஷயத்தை பேசணும். ஏன் அரசியல் எதற்கு வேண்டும் என்று நம்ம பேசணும். மிஷினரிகளை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் நேரம் போய்விடும். ஏன்னா இந்த மிஷினரி எதையெல்லாம் செய்தான் என்று இந்த தேசத்திலே முதலாவது பெண்கள் தங்களுடைய மேலாடைகளை போட்டுக்கொள்ள சார்லஸ் மீட் என்ற ஒரு மனிதன் முதலாவது மேலாடை கழகம் என்பதை முதலாவது சண்டை போட்டு, ஆதியிலே இருந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்த பெண்கள் தங்கள் மார்பகங்களை காட்டி கொண்டு தான் நிற்கணும். ராஜா மேலே குதிரையில் போனாலும் எல்லாம் மார்பகங்களை காட்டி நிற்கணும், போகணும். அதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அந்த மார்பகங்கள் மிக பெரிதாக இருந்தால் அதுக்கு 2 வரி, சாதாரணமாக இருந்தால் 1 வரி. ஒரு பெண் மிகப்பெரிய மார்பகங்கள் இருக்கிறது என்பதற்காக டபுள் வரி போட்டால் அந்த அம்மா ரொம்ப ஏழை, கட்ட முடியாது. கடைசியில் என்ன தெரியுமா செய்தா? ஒரு நாள் அவளை கண்டிப்பாக அடிக்க வேண்டும், இல்லாவிட்டால் பின்னால் நிற்க வச்சு பெரம்பால் அடிப்பான். இந்த கொடுமையான காரியத்துக்கு பயந்து அந்த பொண்ணு என்ன தெரியுமா? ஒரு கத்தி எடுத்து ஒரு மார்பகத்தை அறுத்து கொடுத்துட்டா, இதை எடுத்துட்டு போடா நீன்னு, எடுத்து இறந்து போனால். அப்படிப்பட்ட கொடுமை இருந்த தேசத்திலே சார்லஸ் மீட் என்ற மனிதன் போராடினான் இதை எதிர்த்து. எங்கள் பெண்கள் மேலாடை அணிய வேண்டும், குப்பையம் என்ற ஒரு மேலாடை அணிய வேண்டும் என்று சொல்லி அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்னர் நேவல் என்ற ஒரு அதிகாரி இடத்துல எடுத்துன்னு போய் கொடுத்தான் மனு. விசாரிக்கண்டான்னா அன்னைக்கு இருந்த திருவாரங்கூர் அந்த நீதிமன்றம் விசாரித்தது, பெண்களை விடுதலை செய்தது. முதலாவது பெண்கள் குப்பையம் என்ற மேலாடையை அணியலாம் என்று அந்த சட்டத்தை வாங்கி கொடுத்தவன் ஒரு கிறிஸ்துவ மிஷினரி. அல்லேலூயா. காட்டு மிராண்டியாக இருந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாய் மாற்றி, அதுக்கப்புறம் மறுபடியும் முடியாதுன்னு சொன்னா, மறுபடியும் அந்த மிஷினரி மக்களை திரட்டி மிகப்பெரிய ஒரு கழகம் என்ற ஒரு போராட்டத்தை நடத்தினார். அடுத்த 2 வருஷத்தில் உடனே அரசாங்கம் பணிந்து எல்லா பெண்களும் குப்பையும் போட்டுக்கொள்ளலாம், மேடாலை போட்டுக்கொள்ளலாம் என்ற ஒரு நிரந்தர சட்டத்தை அதுக்கப்புறம் யார் கொண்டு வந்தது? ஒரு மிஷினரி போராடினான். அன்னைக்கு தெருவில் இறங்கி போராட. இன்னைக்கு சொல்றான் கிறிஸ்தவம் போராடலாமா? நல்ல சொபஸ்டிகேட்டடாக இருக்கும், வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் மக்கள் பிரச்சனைக்கு பேச கிறிஸ்தவம் வரதில்லை. அன்னைக்கு மக்கள் பிரச்சனைக்கு யார் போகிறான்? அந்நிய தேசத்திலேருந்து வந்த மிஷினரி. அவனுக்கு என்ன, வெளிநாட்டிலேருந்து வந்தவனுக்கு என்ன வேலை? வந்தால் ஊழியம் செய்தால் போடா அப்படின்னு இருக்கலாம். ஆனால் மக்கள் பிரச்சனைக்காக தெருவிலே நின்று போராடினான் ஒரு மிஷினரி. ஒரு பெண்ணை அநியாயமாக விளைவிக்கிறார், ஒரு பெண்ணுக்கு அநீதி செய்கிறான் அரசாங்கம் என்பதற்காக உங்கள் பக்கத்திலே வாழ்ந்த தரங்கம்பாடியிலே வாழ்ந்த சீகன் பால்க் எதிர்த்து பேசுகிறார். அரசாங்கம் அந்த கவர்னர்கிட்ட சண்டை போடுறாரு, எப்படி அநீதி செய்வா இந்த பெண்ணுக்குன்னு. கவர்னர் தீர்மானம் போட்டு அவர் மேலே வழக்கு தொடுத்து அவரை ஒரு நாள் அவர் ஜபம் பண்ணி கொண்டு இருக்கிறதை கூட விடாமல் தடுத்து 4 மாதங்கள் கொண்டு போய் கடுங்காவல் சிறையில் போட்டான். பயப்படல மிஷினரி. அல்லேலூயா. அவர் வெளியே வந்து அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடி அந்த பெண்ணுக்கு நியாயம் செய்தார். மிஷினரிகள், அந்த மிஷினரிகள் வரலாறு எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு மிஷினரியும் தன் வாழ்க்கையிலே ஒரு போராட்ட களத்தில் நின்னான். எனக்கு தெரியும் 34 மிஷினரிகளுடைய வரலாற்றை நான் படிச்சிருக்கேன், எடுத்துட்டு வந்திருக்கேன். எதற்கு? அவர்களுடைய போராட்டமான வாழ்க்கை. போராடாவிட்டால் எந்த விதமும் இந்த தேசத்தில் கிடைக்காது. நாம் தெருவில் இறங்கி போராட்டல எல்லாம் கேட்டாங்க, தெருவில் இறங்கி போராடலாமா, சபை வரலாமா கூடாதா? இல்லை, நாம் இறங்கி போராடாவிட்டால் நமக்கு நீதி கிடைக்காது. நம்ம சும்மாவே இருந்து சாதிக்கலாம் முடியாது. எதற்குமே ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்றால் ஒரு போராட்டம் எடுக்க வேண்டும். அது சட்டத்தை மீறியோ சட்டத்தை சேர்ந்தது என்பது கணக்கு அல்ல. அதற்காக தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இந்த போராட்டங்கள் எல்லாம் எப்படி வருது? இந்த சார்லஸ் மீட் போன்றவர்கள், இந்த சீகன் பால் போன்றவர்கள், இன்னும் அதை தவிர்த்து அநேக மிஷினரிமார்கள்
தங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தங்களுடைய இது என்னுடைய ஊழியம் இவ்வளோ தாங்கன்னு சொல்கிறாங்க. எமிகார் மைக்கேல் என்ற அம்மா, அவன் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய ஒரு கொள்ளைக்காரன். செம்பகராமன் மிகப்பெரிய கொள்ளைக்காரன். அவனை போய் சந்திக்க அரசாங்கம் பயந்தது. ஆனால் இந்த அம்மா போய் அவனுக்கு சுவிசேஷம் சொல்லி அவனை மனிதனாக மாற்றினார். அல்லேலூயா. ஒரு கொள்ளைக்காரன்ட்ட போய், அவங்களுக்கு வேலை அது கிடையாது. அந்த அம்மாவுக்கு பேர் குழந்தை திருடின்னு. எத்தனை விபச்சார பெண்கள் அந்த நாளில் பொட்டுக்கட்டிகள் என்று சொல்லி பெண்கள் விபச்சாரத்தில் இப்போ தப்பாக பிறந்த குழந்தைங்கள்லாம் தெருவில் பிச்சை எடுக்குதுன்னு கேள்விப்பட்டு டோனா ஒரு ஐக்கியம் என்பதை அந்த அம்மா உருவாக்கி அத்தனை குழந்தைகளையும் எடுத்து கொண்டு வந்து அங்கு வளர்த்து மனுஷனாக மாற்றி அவர்களை மனிதனாக மாற்றினது ஒரு மிஷினரி. இவங்க சொல்லுவாங்க என் ஊழியம் இல்லாது. அந்த அம்மா ஊழியம் கிடையாது, செண்பகராமனை தேடி போகிறது. அந்த அம்மாவுக்கு கொடுத்த ஊழியம் குழந்தைகளை காப்பாற்றுறது. ஆனால் அதையும் மீறி சமுதாயத்திலே ஒரு மாற்றத்தை அரசாங்கம் செய்ய முடியாததை ஒரு மிஷினரியால் தான் செய்ய முடியும்னு காமிச்சாங்க எமிகார் மைக்கேல். எப்படிப்பட்ட பெண்கள் இருந்திருக்காங்க, எப்படிப்பட்ட போராட்டத்தில் அவங்க வந்திருக்காங்க, அவங்க செய்த வரலாற்று சாதனைகள் எல்லாம் என்ன நீங்கள் எடுத்து பார்க்கணும். அருமை தெரசா அவர்கள் சொல்கிறாங்க, என் வாழ்க்கையின் கனவு என்ன தெரியுமா, நான் சாதித்தது என்ன தெரியுமா, மரணத்தின் தருவாயில் இருக்கிற மனுஷர்களை கொண்டு வந்து மரண காப்பகம் என்ற ஒன்று உருவாக்கினேனே, அதுதான் என் வாழ்நாள் சாதனைன்னு சொல்கிறாங்க. அவர் என்ன ஏன் அதுக்கு காரணம் கேட்குறான். ஒய் சாவரவன் எங்கே தான் செத்து போகிறான், அவனுக்காக போய் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. அவர் சொன்னா, மரணம் அவனுடைய ஒரு முறை தான் வருகிறது. அவன் வாழ்க்கையிலே வாழ்ந்து தன் பிள்ளைகளை படுக்க வைத்து தன் பிள்ளைகளெல்லாம் பெரியாள் ஆகணும்னு பார்த்துட்டு இருந்த அந்த தகப்பன் தன் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தெருவிலே தூக்கி போட்டு தன் மருமகளால் எச்சரிக்கப்பட்டு தெருவிலே வீதியிலே வந்து குப்பையைப் போல மடித்து போட்ட தூசியைப் போல ஒரு தூக்கி எறிந்த இலையைப் போல ரோட்டில் கிடக்கிறான். கடைசி சாவும்போது ஒரு நல்ல கருணை முகத்தை அவன் பார்க்க வேண்டாமா? இறக்கும் தருவாயிலே இறக்குற மனிதனோட ஒவ்வொரு கண்களிலும் நான் இயேசுவை பார்க்கிறேன்னு சொன்னாங்க அந்த அம்மா. மறிக்கிற அத்தனை பேரையும் தூக்கி வந்து போட்டு கடைசியில் சாவும்போது ஒரு டாக்டர் கேட்டான், ஆர் யூ மேட், சாவ போறவனுக்கு ஏன் மருத்துவன்னு கேட்டாங்க. அவன் சாகும் வரை மனிதனாக இருக்கிறான்னு சொன்னாங்க. அல்லேலூயா. மனிதாபிமானம் செத்து போய்விட்டது நாட்டில். எதெல்லாம் நினைக்கிறோம், நம்ம ஊழியம் என்ன நினைக்கிறோம், நம்ம காரியம் ஏதோ நம்ம ஒரு வட்டத்தில் இருக்கும், அந்த வட்டத்தை விட்டு தாண்டக்கூடாது. இந்த வட்டம் தான் என் ஊழியம் இல்லை. உங்களை சுற்றி ஒரு உலகம் இருக்கிறது, உங்களை சுற்றி மக்கள் இருக்கிறார்கள், உங்களை சுற்றி அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் சபை போய் அவனையும் பாதுகாத்து அவனுக்காக போராடுவதும் ஊழியம் தான். அல்லேலூயா. அதை நம்ம செய்ய தவறிட்டு இன்னைக்கு அதை நம்ம செய்யறதில்லை. அதால தான் அரசியல் வேணான்னு கேட்குறோம். யார் கேட்பாங்க என்கிட்ட, அதே பேர் அரசியல் கட்சின்னு சொல்கிறீங்களே, பைபிளில் எழுதியிருக்குதா, பைபிளில் அதுக்கு எதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நிறைய பேர். நான் அநேகருக்கு அநேக முறை சொல்லியிருக்கிறேன், பைபிளில் தான் எல்லா உலக அரசியலும் ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பைபிளில் அரசியல் கற்றுதான் அமெரிக்கா ஒரு கிறிஸ்துவ நாடாக மாறியது, பைபிள் அரசியலை கற்றுதான் ஆஸ்திரேலியா ஒரு கிறிஸ்துவ நாடாக மாறியது என்று சொல்லி உலகத்திலே 80% கிறிஸ்துவ நாடுகள் எல்லாம் பைபிளை வைத்து அரசியலிலே பிடித்தவர்கள் தான். அதை ஒழுங்காக உணராத கிறிஸ்தவர்கள் தான் இன்னும் இந்தியாவிலே நாம் மற்றவனுக்கு போய் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஒழுங்காக பைபிளை படித்து அதில் இருக்க அரசியல் என்னன்னு கற்றுட்டு இருந்தோம்னா இந்த தேசத்திலே நான் இன்னைக்கு நம்ம ஆட்கள் 50 பேர் 100 பேர் எம்பியாவும் எம்எல்ஏவாகவும் இருந்து தேசத்திலே சட்டம் இயற்றுகிற இடத்துல கிறிஸ்தவன் இருந்திருப்பான். அல்லேலூயா. நம் முன்னோர்கள் அதை செய்ய தவறிட்டாங்க. நம் முன்னோர்கள் அந்த செய்தியை செய்ய தவறிட்டதாலே அட்லீஸ்ட் இப்போ இருக்கிற காலத்தில் நமக்கு ஒரு நெருக்கடி, 4 பக்கமும் நம்மை சுற்றி கழுத்தை நெரித்து கொண்டிருக்காங்க. இந்த நேரத்திலேயாவது நம்ம அரசியலை கையில் எடுத்து நாம் தப்பிக்காவிட்டால் குற்றம் நம்மேல் சுமரும். என்ன அப்படி காரியம் வந்துடுச்சு இந்த தேசத்தில், என்ன வந்துடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எகிப்துக்கு அழைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறான். மறுபடியுமாய் அந்த பாவ வாழ்க்கை, அந்த எகிப்தை நோக்கி நாம் கிறிஸ்தவர்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கே தெரியாது. ஏன் என்ன தெரியாது? இந்த தேசத்திலே முதல்ல எப்படி இருந்தோம்? ஆரம்பத்திலே டான் பிரிச்சு இருந்தது. அதிகாலையில் இருந்தால் எல்லா தெருவில் நிற்கும் மக்கள் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சொல்லுவார்கள். இன்னைக்கு டான் பிரிச்சு என்னன்னு அடுத்த ஜெனரேஷனை கேட்டால் அப்படின்னா என்ன டேடின்னு கேட்குறான். தெரியாது. இன்றைக்கே பாதி ஊரில் கிடையாது. 95% இந்த டான் பிரிச்சுன்றதை நம்மளே மறந்து போயிட்டோம். அந்த மெகாஃபோனெல்லாம் இப்போ கடையிலே விற்கிறது இல்லை. ஏன்? வாங்குவ ஆள் இல்லை. தெருவில் போய் நின்று சுவிசேஷத்தை அறிவிக்க ஆள் இல்லை. ஏன்? ஆளுகிற அரசாங்கம் கழுத்தை நெரித்ததுனாலே நம்ம ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக பின் வாங்கிட்டாங்க.
அடுத்து என்ன, எல்லா தெருவில் எங்கே போய் பார்த்தாலும் ஒரு ரோட்டில் நடந்து ஒரு பஸ் ஸ்டாண்டை கடந்து ஒரு ஆள் ஏதாவது ஒரு பயணத்தில் வந்துட்டானா கையில் 2 டிராக்ஸாவது வச்சுருப்பான். எல்லா பஸ்ஸில் ஏற இடங்களும் இறங்குற இடங்களும் டிராக்ஸ் கொடுக்குறவங்கள பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி டிராக்ஸ் கொடுக்குறவங்கள பார்க்கறது அரிதாய் போய்விட்டது. என்னாச்சு? ஏன்? என்ன நிலைமை? ஆளுகிற அரசாங்கத்தின் அச்சுறுத்தலால் டிராக்ஸ் என்ற ஊழியம் அழிந்து போய்விட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக போச்சு. ஒவ்வொரு ஊழியமும் படைமுயற்சி கூட்டம், பெரிய பேர் 1 லட்சம் பேர் 2 லட்சம் பேர் சென்னையில் அங்கங்கே கூட்டம் நடந்தது. கடந்த 5 ஆண்டுகளாக யாராவது பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பில்லை. கூட்டங்கள் நடத்த முடியாது. வெளிநாட்டில் இருக்க வல்லமையான ஊழியக்காரர்கள் வந்து அங்கங்கே பேசுகிறாங்கன்னு பார்த்துருக்குறோம். எத்தனை போஸ்டர் பார்த்துருக்கோம். ஒரு ஊழியக்காரன் இந்தியாவுக்குள்ளே வர முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு விட்டது. எந்த ஒரு வல்லமை பெற்ற ஊழியனும் இந்தியாவுக்குள்ளே கால் வைக்க முடியாது. அரசாங்கம் தடை செய்துட்டது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எகிப்துக்கு திருப்பி அழைத்து கொண்டு போயிட்டுருக்கான். நமக்கே தெரியாத போயிட்டுருக்கோம். நம்ம சுதந்திரமாக இருக்குன்னு நினைக்கிறோம், ஆனால் நம்ம பின்னோக்கி போயிட்டுருக்கோம். கடைசியாக அப்படி போய் இப்படி போய் வந்து கடைசியில் இன்றைக்கி எங்கே நிற்கிறான் தெரியுமா? கடைசியில் நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ளே வந்துட்டான். சமையல் ரூமில் உட்காந்துன்னு சொல்கிறான், நீ சமைக்கும்போது மாட்டுக்கறி சமைக்காது. ஏண்டா? என் வீட்டு கிச்சனில் நான் எதனா சமைப்பேன், உனக்கு என்னடா? அரசாங்கத்தின் கை எங்கே இருக்குது? இன்றைக்கி நம்ம வீட்டு கிச்சனுக்குள்ளே வரைக்கும் வந்துச்சு. இதைத்தான் சொன்னேன் உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே போயிருக்கோம்? நமக்கே தெரியாமல் எகிப்தை நோக்கி. இன்னும் கொஞ்சம் தான். அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தால் முதல்ல இந்த என்ன தெரியுமா எடுப்பா? இந்தியா மதசார்பற்ற அந்த ஒரு வார்த்தை எடுத்துணும். அவனுக்கு எடுத்துட்டா நம்ம கதை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இந்து தேசம்னுவான். நீங்கள்லாம் எல்லாம் காவியை போட்டுக்கணும்னுவான். இப்பயே சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான்? யோகா பயிர்க்க வேண்டும், யோகா காப்பாற்றணும். கஞ்சா விற்கிற சாமியாரெல்லாம் இன்றைக்கி வந்து டிவியில் நான் யோகா கற்றுக் கொடுக்குறேன்றான். கஞ்சா வித்துட்டு இருந்தவன் சொல்கிறான். பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒன்றும் செய்ய முடியல. தெருவில் உட்காந்து கஞ்சா போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ வருது 10 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி வந்து உலக பணக்காரர்களில் உலக தொழிலதிபர்கள் ஒருத்தனை மாறிட்டான். மாட்டு மூத்திரத்தை பாட்டிலில் வைத்து விற்கிறான். பாரு, எவ்வளவு கேவலமான ஒரு நிலைமையில நம் தேசம் இருக்கிறது என்பதை நம்ம புரிஞ்சிக்காத இன்னும் உட்காந்துட்டு இருக்கோம். சொல்றாங்க, ஏன் வெளியே கட்சி? உன்னை சுற்றி நடக்கிற அநியாயத்தை யார் தட்டி கேட்பது? யார் இதுக்கு முடிவு வர்றது? எவனுக்குமே தெரியாது. தேர்தல் வரும்போது 2 பிஷப் வந்து சொல்லுவார். 2 பேர் 2 கட்சி தலைவருக்கு பின்னால் நின்று கை காட்டி ஃபோட்டோ வாங்கி அன்றைக்கி ஒரு பெட்டியை வாங்கி அவர் வீட்டுக்கு போயிடுவார். நம்ம பிஷப் நின்ட்டார் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருன்னு. நாளைக்கு உதைக்கும் போது அவராக வந்து நிற்கிறாரு. அடிபடும் போது அவராக வந்து உங்களை காப்பாற்ற போகிறாரு. இல்லை, நமக்கு தெரியல. நாம் தலைவர்கள் என்று சொல்லி பலரை நம்பி ஏமாந்து போய் இந்த தேசத்திலே நடுத்தருவில் வந்து நின்றுட்டுருக்கோம். நம்ம நிலைமை என்ன தெரியுமா? நம்ம சொந்த இடத்துல கோயில் கட்டி ஆராதிக்க இன்னைக்கு அரசாங்கத்துக்கு அனுமதி இல்லைன்றான். நம்ம சொந்த இடம், காசு கொடுத்து வாங்கினது. ஆனால் புறம்போக்கில் எல்லா புறம்போக்குக்கும் கோயில் இருக்கு. கேட்டால் இது இந்திய தேசம்ன்றான், மதசார்பற்ற நாடுன்றான். எவனா கேட்கறதுக்கு? 3-4 நாட்களுக்கு முன்பாக சென்னையில் 6 சபைகளை இடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரே சண்டை, பயங்கர போராடின கடைசியில் பார்த்தா அங்கே போனால் 5 கோயிலை விட்டு வச்சுருக்கான். நான் சொன்னேன், கைது பண்ண என்ன பரவாயில்ல, கோயில் எடுக்காத வரைக்கும் சர்ச்சை எடுக்க விட மாட்டேன். 5 கோயில் அவன் கேட்ட ஆடி மாதம் முடிவிட்டு விட்டுருக்கோம். நாளைக்கு முடியுது, நாளைக்கு அடித்தேன். அவனுக்கு ஆடி மாதம், அப்போ எனக்கு கிறிஸ்மஸ் வரைக்கும் விடுன்னு சொன்னேன். முடிதான் பார்த்தான், ரொம்ப பிரச்சனை. வந்தார் நேராக கமிஷனர் வந்தார். இவரை கைது பண்ண ரொம்ப கலாட்டா பண்ணுறாருன்னு. அவருக்கு என்ன, அவருடைய கோயிலை உடைத்தால் தான் நீங்கள் கோயிலை உடைக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு அதை விடுறா, அதேண்டா விட்டு வச்சேன்னு எல்லாம் 5 கோயிலும் எடுத்துறான். அப்போது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னு பைபிள் சொல்லுது. நம்ம ஒரு நாளும் பிசாசை எதிர்க்கவே இல்லை. அல்லேலூயா. பிசாசு கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். பிசாசு கூட ஒரு ஒப்பந்தம் பண்ணி வாழ்ந்துருக்காரு. நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக வருகிற தேர்தலிலே ஜனநாயக கூட்டணிக்கு ஓட்டு போடுவோம். யாராவது ஒருத்தர் சொல்லுவான், அது என்னன்னே தெரியாது, ஆமான்றான் நம்மால. அதுக்குள்ளே பிசாசு இருக்கானா மனுஷன் இருக்கானா என்ன கிருவையில் அவன் பேசுகிறானே தெரியாது. கேட்டால் தேச ஒற்றுமைன்னுவான். நாம் இன்று சரியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் வேத புஸ்தகத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அரசியல் எங்கே ஆரம்பிக்க தெரியுமா? வேத புஸ்தகத்தில். எப்போ வேத புஸ்தகத்தில்? பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிக்கிறேன். பாருங்க, பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஒரு மனிதனை சிறைச்சாலையில் வச்சிருந்தார். யார்? யோசேப்பு.
யோசேப்பு எதுக்கு சிறைச்சாலைக்கு போனான்? ஒரு பெண்ணை தொடமாட்டேன்னு சொன்னான், நீதியாய் நடந்தான், சிறைச்சாலைக்கு போனான். சிறைச்சாலையிலே ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து சிறைச்சாலையில் இருக்கிற தலைவன் இடத்திலே நல்ல சாப்பாடு கொடு, இவனை தலைவனாக வச்சுக்கோனா. சிறைச்சாலையில் நல்லாவா இருந்த விடுதலையானானா? இல்லை. அப்போ அவனை விடுதலையாக்க யார் தேவைப்பட்டால் என்று சொன்னால், சுயம்பு என்ற ஒரு மனுஷன் தேவைப்பட்டான். ஏன் அவன் தேவைப்பட்டான்னா, ராஜாவிடத்திலே போய் பேச வேண்டும். அல்லேலூயா. அப்போ ராஜாவிடத்திலே பேச ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வேணும். இன்னைக்கு சட்டசபையிலும் பாராளுமன்றத்தில் இருக்கிற மந்திரிகளிடம் பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லாவிட்டால் கிறிஸ்தவன் கூட சிறைச்சாலையில இருக்கலாம். அல்லேலூயா. விடுதலையாக்க ஒரு எம்பி எம்எல்ஏ வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது உங்களுக்கு. சாதாரணமாக சாமுவேல்தாஸ் இன்னைக்கு போராடலாம், நாளைக்கு சாமுவேல்தாஸை தூக்கி உள்ள உட்கார வச்சுட்டா போராட ஆள் இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு எம்எல்ஏ எம்பியுடைய பவர் இல்லாவிட்டால் ஒருவனை விடுதலையாக்குவது கஷ்டம். அப்போ அந்த சுயம்பு ஃபஸ்ட்டு மறந்து போயிட்டான். ஆண்டவர் ரெண்டாவது வாட்டி சுயம்பிக்குத்தான் அந்த அறிவுறுத்தினாரே, ஒன்று நன்மை பெற்ற மறந்து போயிட்டான். மரியாதையாக போய் ராஜாக்கிட்ட பேசினேன். அதற்கு அப்புறம்தான் யோசேப்பு விடுதலையாக்கப்பட்டான் என்பதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். அப்போது ராஜாவிடத்தில் பேசுவதற்கு ஒரு ஆள் தேவை. எங்கேருந்து போவான்? சபையிலேருந்து தான் போனான். அன்றைக்கி அவன் ஜெயிலில் கூட இருந்தான், அதெல்லாம் அவனை செலக்ட் பண்ணார். அவன் ராஜாவுக்கு பக்கத்தில் சோறாக்கி போடுறவனாக இருந்தான், அதால் தான் அவனை செலக்ட் பண்ணார். இன்னைக்கு ராஜாவிடத்தில் போவதற்கு அரசு இருந்தால் ஒழிய நமக்கு அந்த வாய்ப்பு இல்லை. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது சொல்லுவாங்க, ஜெபித்தால் போதாதா? ஜெபிக்கலாம், உபவாசம். நிறைய பேர் சொல்றாங்க, தேசத்தின் திருப்பு முனை ஜெபம், அனைத்து ஜெபிக்கலாம் வாருங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. தேர்தல் சமயத்தில் பாருங்க, ஆண்டவரே இந்த தேசத்திலே நல்ல அரசியல் தலைவர்களை தாருங்க, நாங்கள் முழங்கால் யுத்தம், முழங்காலில் 30 நாள் திறப்பின் வாசல் ஜெபம். ஜெபிச்சுட்டு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஆண்டவரை நல்ல அரசியல் தலைவரை தாருங்கள் ஜெபிச்சிருக்கோம். யாருக்கு? இருக்கிறது 2 கட்சி, அண்ணா திமுக திமுக. ஒன்று திமுக, அண்ணா திமுக சொல்கிறான் இவனை மாதிரி ஒரு திருடன் எவனும் கிடையாது, முல்லை மாதிரி இத்தனை கோடியை திருடிட்டான்னு. அவன் இவனை சொல்கிறான் இவனை மாதிரி அயோக்கி எவனும் கிடையாது, இவன் 1000 கோடியை திருடிட்டான். 2 அயோக்கியனை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம முழங்கால் ஜெபம். இந்த 2 அயோக்கியனுக்கு ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன் கொடுங்க ஆண்டவரே. இதுக்கு ஏன் நீ ஜெபம்? யோசித்து பாருங்க, கேவலமா இல்லை இது? அவனே விட்டா அவனே எவனா ஒரு நாய் வரப்போறான். இதுக்கு ஏன் நீ ஜெபம் பண்ற 30 நாள்? நீ போட்டோ போட்டு பெட்டி வாங்குறதுக்கு நாங்க தான் இழிச்ச வாயினா? நாங்கள் ஜெபித்தோம் 100 பேர், அதால் தான் நீ ஜெயிச்சுட்டேன்னு. எவன் ஜெயிச்சுட்டானோ அவன் வீட்டுக்கு போயிடுவான் சாயந்தரம் துண்டு எடுத்துக்கிட்டு. இப்படித்தான் இருக்கான் கேவலமான ஊழியக்காரர்கள். இனம் கொண்டுகொள்ள நான் யாருமே குற்றப்படுத்தி பேச விரும்ப, நான் யாருமே முதல்ல எனக்கு திட்ட பிடிக்காது. எனக்கு கேவலமாக பேச வேண்டிய நிர்பந்தத்தை பண்ணிட்டாங்க இவங்க. ஏன்னா திறப்பின் வாசல் ஜெபம் இன்னைக்கு பண்ணு தேசத்துக்காக. காரைக்காலில் நாளைக்குலேருந்து ஆரம்பி 10 நாள் தேசத்துக்கு ஜெபம். தேர்தல் வச்ச மட்டும் ஏன் வர? நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு சொல்கிறேன். நான் எப்போ எலெக்ஷன் வந்தாவே உங்களுக்கு தேச ஞாபகம் வருது. இன்னைக்கெல்லாம் யாருக்கும் தேச ஞாபகம் வர மாட்டேங்குது. அப்பொழுது ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான்? தவறான வழி நடத்துகிற தலைவர்கள் தான் இருக்கிறாங்க நமக்கு. அப்போ யார் வேண்டும் என்றால் தைரியமாக போராடக்கூடிய ஆட்கள் எழும்பணும். எப்போ இருந்து எப்படி எழுணும்? 2வது காரியம் அரசியல் சொல்கிறேன் நான் வேத புஸ்தகத்திலிருந்து. ஜெபம் கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஜெபத்துக்கு எதிராளி இல்லை. நானும் முழங்கால் படிக்கிட்டு உபவாசித்து ஜெபிக்கிறவன் தான் எல்லா காரியத்துக்கும். வீட்டிலேருந்து வெளியே போகிறதுக்கு முன்னால் ஜெபிச்சாது எந்த வேலைக்கும் நானும் போனது கிடையாது. ஜெபம் தான் நமக்கு ஆணிவர், நம் முழங்கால் தான் நமக்கு ஆயுதம், எல்லாமே உண்டு. ஆனால் அதுக்கு முன்னால் இன்னொரு காரியம் இருக்கு. எஸ்தர் காரியத்தை எடுத்து பாருங்கள். எஸ்தர் உபவாசித்தால், ஜெபித்தால், வீட்டை பூட்டி கொண்டு படுத்து கொண்டாள் அப்படின்னு எழுதலை. அல்லேலூயா. எஸ்தர் ஜெபித்தால், உபவாசித்தால், நம்மளை மாதிரி வீட்டை பூட்டி கொண்டு படுத்து கொண்டால் எழுதலை. என்ன எழுதியிருக்கு? செத்தாலும் சாகிறேன்னு அப்புறம் தான் சொல்றா. எதுக்கு தெரியுமா சொல்றா? ராஜாவிடத்துக்கு போறேன். எங்க? அன்று அகஸ்வேர் ராஜாவுடைய சட்டசபையாகிய பாராளுமன்றத்துக்கு போறதுக்கு சொல்றா. அங்க போய் செத்தாலும் சாவறையா. அல்லேலூயா. ஏன்னா ஜெபிக்கிற இடத்துலையும் உபவாசம் எடுக்கிற இடத்துல சத்தியமா சாவ மாட்டாங்க. முடிஞ்சா கண்டிப்பா பிரியாணி போடுவாங்க. அல்லேலூயா. அவளுக்கு தெரியும். இன்னைக்கு நம்ம ஆளுங்க அந்த தைரியத்தில் தான் வந்து ஜெபத்துக்கே வரான். எப்படியும் உபவாசம் முடிஞ்சோடனே நமக்கு பிரியாணி உண்டு. ஆனால் எஸ்தர் சொன்னா செத்தாலும் சாகிறேன். எப்போ சொல்கிறா? அகஸ்துவேர் ராஜாவுடைய அரண்மனைக்கு. அரண்மனைன்னு சொன்னால் இன்னைக்கு சட்டசபை அதுதான். பாராளுமன்றம் எங்கு சட்டம் இயற்றப்படுகிறதோ அங்கு.
அங்கே போகாத வரைக்கும் உங்களுக்கு விடுதலை இல்லை. அங்கே போன பிறகுதான் யூதர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். அங்கே போன பிறகுதான் யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இன்னைக்கு இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் சட்டசபையிலும் பாராளுமன்றத்திலும் நம்ம ஆட்கள் இல்லைன்னா விடுதலை கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. வேத புஸ்தகத்தில் தெளிவாக சொல்லப்பட்டு கூட படிக்க கண்ணு இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? இதை தான் பிரசங்கம் பண்றார். உனக்கு ஏன் எது என்றே தெரியாது, ஆனால் குறை சொல்றதுக்கு மற்றவனை குற்றச்சாட்டு கை நீட்டுறதுக்கு 100 பேர் கிளம்பி வந்துடுறான் பாருங்க. அவன் தான் கெடுக்கிறான். அவன்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கை ஆட்கள், RSS, BJP, பஜரங்தள் போன்ற ஆட்களுக்கெல்லாம் பிசாசு வைக்கிற கையால் அவன்லாம் எங்கேயோ கொஞ்சம் ஏதோ காணிக்கை என்ற பேரில் எவனா ஒருத்த போட்டு அவனை தூபம் முட்டு அனுப்புகிறான். அவனெல்லாம் நீங்கள் இன்னைக்கு அடையாளம் பார்த்துக்கணும். ஏன்னா அரசியல் எப்படிப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு இதுக்கு மேலே சொல்ல போகிறேன். அது எவ்வளோ பரிசுத்தமானது என்பதை அதுக்கு முன்னால் சொல்லிடுறேன். நான் வேதத்தில் மேதாவி என்றோ எனக்கு அறிவாளி என்றும் தெரியாது. நமக்கு சொல்கிறேன், நான் எனக்கு ரொம்ப பெருசாக அதை பற்றி நான் வேதத்தை கற்றுக் கொடுக்க வரவில்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், மத்தேயு 1ஆவது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நமக்கு சரியாக இன்றைக்கி வரைக்கும் அர்த்தம் தெரியாது யாருக்கும். நான் அத்தினோ பாஸ்டர்கிட்ட கேட்டிருக்கேன், அதில் சரியாக எழுதியிருக்கா தப்பாக எழுதியிருக்கான்னு எனக்கு தெரில சொல்லியா அப்படின்னு. பாதி பேர் அப்படியே நின்றுட்டு இதுக்கு மேலே ஆர்குமெண்ட் வேணான்னு போயிடுவான். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேலே தெரியாது. அல்லேலூயா. தெரியாது, நமக்கு நிறைய காரியம் தெரியாது. தெரியாவிட்டால் அட்லீஸ்ட் நீ கற்றுக்கணும், முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணது ஏன்டா சண்டை போடுற, ஏன்டா கட்சி வச்சுட்டு வா உட்காரு பேசலாம். நான் சொல்கிறேன், இந்த தேசத்தில் எப்படி அரசியல் சூழ்நிலை இருந்தது, எப்படி இருந்தது நான் எழுதியிருக்கேன். 14 புக்கு எழுதியிருக்கேன், படித்து பாருங்கள். போய் வெளியே வச்சுருக்கோம். எந்த தேசத்தில் என்னென்ன ரகசியங்கள் மறைக்கப்பட்டது. சுதந்திர போராட்டத்தில் நம்ம கூட போராடின தலைவர்லாம் இருக்காங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் காலத்திலே போராடின தலைவர்லாம் இருக்கிறான். அவனை எல்லாம் பற்றி எந்த பாடப்புஸ்தகத்தில் இல்லை, எங்கே நூலில் இல்லை. எனக்கு 2வது பாடப்புஸ்தகத்தில் 3வது பாடப்புஸ்தகத்தில் ரஜினிகாந்த் யார் என்று தெரியுமான்னு கேள்வி இருக்கு. ரஜினிகாந்த் யார் நேஷனல் பாடப்புஸ்தகத்தில் வைக்கிறான். ஆனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது யாருன்னு சரியாக தெரியல. சுதந்திரம் வாங்கவில்லை, அவங்க கொடுக்கும்போது தான் நம்ம அதை வாங்கிக்க நம்ம தகுதியாக இல்லை. எத்தனை ரகசியங்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு, நம்ம கற்றுக்கொள்ள இல்லை. ஆனால் கை நீட்டி மற்றவர்களை குற்றம் சொல்கிறதுக்கு இன்றைக்கி அநேக தலைவர்கள் இருக்கிறான். இவங்கெல்லாம் ஏன் அப்படி வந்துட்டான் அப்படின்னு சொன்னால், இவங்க ஃபண்டமெண்டலாகவே நம்ம அரசியல் சட்டத்தையும் படிக்காதவன். அரசியல் அமைப்பு சட்டம் 25 சொல்லுது, நீங்கள் இந்த தேசத்தில் எங்கேயும் போய் சுதந்திரமாய் நீங்கள் எதையும் பேசலாம், யாருக்கிட்டையும் நீங்கள் உங்கள் மதத்தை பரப்பலாம், யாரிடத்துல நீங்கள் எங்கேயா போய் எந்த மதத்தையும் தழுவலாம், ஏற்றுக்கொள்ளலாம் சொல்லுது. நீங்கள் எந்த மதத்தையும் தழுவலாம், ஏற்றுக்கொள்ளலாம் சொன்ன அந்த சுதந்திரத்திலே பரப்புதல் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த பரப்புதல் என்ற வார்த்தையை போட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த பரப்புதல் என்ற வார்த்தை 25 எப்படி வந்துச்சுன்னு தெரியாது நம்ம ஆளுக்கு. இன்றைக்கு வரைக்கும் 95% கிறிஸ்துவ போதகர்களுக்கு தெரியாது யார் அதை கொண்டு வந்தது. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை பார்லிமெண்ட்டில் சட்டசபையில் 1950 அவர் போட்டு கடைசியில் ஒரு முடிவுக்கு அதை அந்த சட்ட நிர்ணய குழுக்கு முன்னால் வச்சு படிக்கிறாரு. அப்போ பாராளுமன்றம் கூடுகிறது. பாராளுமன்றத்தில் இருக்கிற அனைத்து உறுப்பினர்கள் அந்த சட்டமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு சட்டத்தையும் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிகிட்டே வராங்க. அப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரே ஒரு மனுஷன் போகிறாரு. ஏன் அப்படி போகிறாருன்னா, அன்னைக்கு எம்எல்ஏ எம்பிக்கள் யாரும் நம்ம இடத்துல இல்லை, கிறிஸ்துவர்கள் யாரும் அரசியலில் இல்லை. அப்போது எப்படி அந்த வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால், ஆங்கிலேயன் போகும்போது, தேசத்தை விட்டு போகும்போது கிறிஸ்துவர்கள் ஒரு நாளும் அரசியலுக்கு வரமாட்டாங்க, இவங்க ரொம்ப லேட்டாகும், இந்த தேசத்தில் யாரும் உணர்ச்சி வசப்பட்ட தலைவர்கள் வரல அப்படின்ற காரணத்தில் ஒரு நாமினேட்டட் எம்பி பதவி வச்சுருக்கான். இன்றைக்கி கூட நமக்கு ஒரு நாமினேட்டட் எம்எல்ஏ சட்டசபையில் இருக்காங்க. அது மாதிரி ஒரு நாமினேட்டட் எம்பி பதவி வச்சுருந்தா அதில் போவதற்கு ஒரு பிஷப் இருந்தார். அந்த பிஷப்புக்கு உடம்பு சரியில்லை. ஃபெரோரா என்ற ஒரு பிஷப் அவருக்கு உடம்பு சரியில்லை, ஆம்பிரோஸ் என்பவருக்கு. அவர் போவாததற்குனால ஒரு மனுஷன் அவரை டெபியூட் பண்ணுறாங்க. திருச்சியிலிருந்து ஒரு RC கிறிஸ்தவராக ரத்னசாமி என்ற மனுஷன் கடந்து போகிறான். அவர் ஒரு மிகப்பெரிய லாயராக இருந்தவர். அவர் போய் சட்டமன்றத்தில் போகிறார். அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்ட வரைவு எடுக்கும்போது அந்த 25 எப்படி எழுதப்பட்டு இருந்தது என்று சொன்னால், நீங்கள் மனசாட்சி நிமித்தம் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த மதத்தையும் தழுவலாம் என்று மட்டும்தான் இருந்தது. உடனே ரத்னசாமி அவர்கள் எழுந்து நின்று அம்பேத்கர் இடத்தில் அப்ஜெக்ஷன் சொன்னார். அம்பேத்கர் அவர்களே, இந்த சட்டத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இது என் மத கடமையை செய்ய இந்த நாட்டில் என்னை தடுக்கிறது. எனக்கு சுதந்திரம் இல்லாமல் போய்விடும் இந்த தேசத்தில் அப்படின்னு சத்தம் போட்டார். அநேக RSS காரெல்லாம் அவனை தடுத்து உட்கார வச்சாங்க. ரவி டேண்டன் என்ற ஆட்கள்லாம் உட்காரியா, பேசக்கூடாது, நீ அரசியல் நிர்ணய குழுவில் போய் நீ இப்படி பேசலாம், உட்காருன்னு சொன்னாங்க. அப்போது அம்பேத்கர் இவர் சட்டம் போடுகிறார்,
சட்டத்தை பாஸ் பண்ண விட மாட்டேன்றான்னு கேட்டு யாருன்னு கேட்டவுடனே சிறுபான்மை மக்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவர் எம் ரத்னசாமி என்றவர் வந்திருக்கிறாரு. அப்போ அவர் கேட்குறாரு, அமைதியாருங்க, அவர் ஒருவர் தான் சிறுபான்மை மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ், இந்த சட்டம் சிறுபான்மை மக்களை சார்ந்ததாலே என்னப்பா அவன் பிரச்சனைன்னு கேட்குறாரு. அப்போ எம் ரத்னசாமி எழுந்து சொன்னார், ஐயா, இந்த தேசத்திலே கிறிஸ்தவர் நாங்கள் எங்கள் மதக்கடமை செய்ய இந்த சட்டம் தடுக்கிறது. அப்போ அம்பேத்கர் கேட்டார், அப்போ உன் மதக்கடமை என்னன்னு கேட்டார். அப்போது எம் ரத்னசாமி எழுந்து சொன்னார், எப்படி ஒரு இந்து தன் தலையை மொட்டையடித்துக் கொள்வது அவன் மதக்கடமையோ, எப்படி இஸ்லாமியர் அவன் 7 வேளை தொழுவது அவன் மதக்கடமையோ, கிறிஸ்துவனாகி என் மதக்கடமை என்ன தெரியுமா, நான் ருசித்த இயேசு நல்லவர் என்று மற்ற 3வது மனிதனுக்கு போய் சொல்லுவது தான் என் மதக்கடமைன்னு சொன்னார். அல்லேலூயா. நான் போய் இயேசு நல்லவர்னு இன்னொருத்தட்ட சொல்றது தாண்டா என் மதக்கடமை. ஆகவே அப்போ என்ன செய்யணும்னு கேட்டார். இந்த மத சட்டத்திலே பரப்புதல், ப்ரொபகேட் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் இணைக்க வேண்டும் போராடுறார். உடனே அம்பேத்கர் சொன்னார், சரி நீ உட்காரு, நாளைக்கு போய் நான் கன்சல்ட் பண்ணிட்டு வந்து பண்ணுறேன். அப்போ அம்பேத்கர் போய் சட்ட வல்லுநர்களெல்லாம் கேட்கும்போது எம் ரத்னசாமி என்பது சொல்லுவது சரி, இந்த தேசத்திலே சிறுபான்மை மக்கள் பாதுகாப்பாகவும் தங்கள் மதக்கடமை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரப்புதல் என்ற வார்த்தை இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு மனிதன் அன்று எழுதித்து அன்று பேசினதுனாலே அந்த சட்டம் இன்று நமக்கு இருக்கிறதுனாலே நீங்களும் நானும் சர்ச்சை நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு. அல்லேலூயா. நீங்களும் நானும் போய் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிறோம். அந்த சட்டம் அன்னைக்கு ஏற்றப்படாவிட்டால் இந்த தேசத்தில் இன்றைக்கே என்னைக்கோ உங்களை இங்கிலாந்துக்கும் அமெரிக்காவுக்கும் மூட்டை கட்டியிருப்பான். நம்ம மதத்தை பற்றியே பேசியிருக்க முடியாது வெளியே. இன்றைக்கி அதை தான் சொல்கிறான் அவன். வெளியே வந்தோடனே அடுத்து அவனுக்கு ஆட்சி கிடைத்தா என்ன பண்ணுவான், 2 காரியத்தை செய்ய போகிறான். ஒன்று, இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற இந்த ப்ரொபகேட் என்ற பரப்புதல் என்ற வார்த்தை எடுக்கணும். 2வது, மதசார்பற்ற அப்படின்னு இந்த பிரேஆம்பிள் என்று சொல்வார்களே, சட்டத்தின் முன்வடிவுகளை கொடுக்கப்பட்ட அந்த சட்டத்தில் இருக்கிற அந்த பரப்புதல் அந்த பிரியாம்பிளில் சொல்லப்பட்ட மதசார்பற்ற என்ற வார்த்தையை அவனுக்கு எடுத்துடணும். இதை 2 எடுத்துட்டா அது இந்திய தேசம் இந்து தேசம் என்று சொல்லிவிடுவான். அதற்கு 2க்கு தடையாக இருக்கிறது இந்த 2 வார்த்தை. அதில் ஒரு வார்த்தையை எம் ரத்னசாமி என்ற ஒரு தனி மனிதன் போராடி நமக்கு வாங்கி கொடுத்தார். எத்தனை கிறிஸ்துவனுக்கு தெரியும்? தெரியாது நமக்கு. ஆட்சி அப்படியே இருக்காது. இவன் இப்படியே ஏமாற்ற முடியாது யாரையும். ஆனால் நம்ம இடத்துல உரிமை நாம் பெற்றுக்கொள்ளாவிட்டால் என்ன நடக்கும்னா, நமக்கும் போய் மற்றவர்களைப் போல தெருவிலே நிற்க வேண்டிய சூழ்நிலை இந்த நாட்டிலே தள்ளப்பட்டு விடுவான். இவங்க சொல்கிற பெரிய குற்றச்சாட்டு நம்ம வேத புஸ்தகம் இப்படி எழுதியிருக்கு, நிறைய எழுதியிருக்கு. நான் நிறைய வாட்டி சொல்லுவேன், ஊழியக்காரனுடைய முதல் வேலை என்னன்னு சொன்னால், நான் போன வாட்டி சொல்லும் போதே சொன்னேன், ஊழியக்காரனா எப்படி இருக்கணும்னு சொன்னால், பவுல் தன் முதல் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவன் ஒரு மந்திரவாதிகிட்ட போயிட்டு அவன் மந்திரவாதி அவனை எதிர்க்கிறான். அப்போஸ்தலர் நடவடிக்கை 13வது அதிகாரத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. அங்கே எலிமா என்ற ஒரு மந்திரவாதி அவனை தடுக்கிறான். செர்கி பவுல் என்பவன் கேட்குறான், பவுலிடத்திலே தன் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் ஆவலாக இருக்க, அவனை வர சொல்லுன்னு. எலிமா என்ற மந்திரவாதி சொல்கிறான். பவுலை தடை செய்யும் போது பவுல் முதல் ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் மினிஸ்ட்ரியாக தான் அவனுக்கு எடுத்தவனே என்ன தெரியுமா சொல்கிறான், எலிமாவை பார்த்து சபித்தான், உன் கண்கள் குருடாக கடவுதுன்னா அடுத்த நிமிஷம் எலிமா கண்கள்